டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற நீங்கள் உங்களுக்கு எப்படி கரெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஆர்கானிக்காகவே நிறைய லீட்ஸ் வரும். ஸோ அதை தாண்டி சில டைம் வந்து நாங்கள் ஆட் ரன் பண்ணுவோம். அதில் யூடியூப் வந்து எப்போவுமே முதலிடமாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பட்ஜெட் வந்து நான் 1000 ரூபா செட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைஸிங் ஏஜென்சி பக்கத்தில் பார்த்துக்கோங்க. வியூஸுங்கிறதெல்லாம் பார்த்தவங்க இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தேடும்போது நம்மளோட ஆட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. சரிங்களா? ஸோ எந்த இடத்துல பார்த்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நாளில் நடந்தது, ஜூலை 11. இன்றைக்கி நான் வந்து ஜூலை 12 நேற்றுக்கான ரிசல்ட்டாக காட்டிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து 8 to 9, 9 to 10, 10 to 11. அப்போ என்னோடய ஆடியன்ஸ் கரெக்டாக 9 to 10 தான் பார்க்குறாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக போயிருக்கு. எனக்கு என்கொயரி வந்திருக்கு. தேங்க்யூ.